ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து கேசரி பாத் செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். சும்மா ஏதோ கேசரி பாத் எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. செஞ்சேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எனக்கு கொஞ்சோண்டு நெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். எப்போவுமே நான் கேசரி பாத் மட்டும் சூப்பராக எல்லாமே பாயச ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக தான் செய்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு, அப்படியே கட்டியாக இருந்தது. என்னோட பொண்ணு, என் மம்மி கரண்டிலே விழவே மாட்டேங்குது ஸ்பூனில், இவ்வளோதான் திக்னஸாக செஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்குது, சாப்பிடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் திக்காக இருந்தது, கட்டியாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சு வச்சுட்டு ரசம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து தம்பி, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு, என் பையனோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. தம்பி சொன்னான், என்னோடய ஃப்ரெண்டு வராமல் அவனுக்கும் சேர்த்து சமைச்சு வை அப்படின்னு சொன்னேன். பாவம் தம்பி வந்து சொன்னதுக்கு நானும் சமைச்சேன். தம்பி வந்து, நான் அந்த தம்பியும் தம்பி தான் சொன்னேன். அவன் வந்து, ஆண்டி இல்லை, நான் மாமா வீட்டுக்கு போகணும், எனக்கு கேசரி பாத் மட்டும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னேன். ஏய் சாப்பிடுப்பா, உனக்கும் சேர்த்து சமைச்சேன். இல்லை ஆண்டி பரவாயில்ல வேணான்ட்டேன். சரி, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சி, எனக்கு செஞ்ச சாப்பாடு தம்பிக்கே போடாமல் அனுப்புகிறேனேன்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு, நான் சாம்பார் வந்து, இதுக்கு பேர் வந்து கர்நாடகா ஸ்டைலில் மஸ்காயின்னு சொல்லுவாங்க, சாம்பாருன்னு சொல்லுவாங்க. அதாவது பருப்பு எல்லாமே போட்டுட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு மொத்தமாக வேக வச்சுட்டு, அதாவது சாம்பார் மாதிரி தான் இருக்கும். நான் கடைஞ்சி போடுவேன். அதுக்கு பீர்க்கங்காய், முள்ளங்கி எல்லாமே போடலாம். எல்லாமே எமர்ஜென்சிக்கு என்ன செய்யுதுன்னு இருக்கும்போது காயெல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு அப்படியே தாளித்தோம்னா கல்யாண சாப்பாடில் சாம்பார் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் மெந்தக்கீரை இல்லைன்னா பாலக்கீரை கொஞ்சம் போட்டுக்கலாம். என்கிட்ட மெந்தக்கீரையும் இல்லை, பாலக்கீரையும் இல்லை. சரி, அந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு வந்து அதான் நமக்கு தான் லேடிஸுங்களுக்கு வந்து எப்பவும் போல் வந்து மார்கழி மாதம் வரப்போகுது, பண்டிகை மாதிரி செலப்ரேஷன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து கை ரொம்ப வலி இருந்தது. அதனால் வந்து மெலிசா கொஞ்சம் லேசாக கழுவி வச்சுட்டேன் தீபங்கள் எல்லாம். நமக்கு தான் செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு மாதம் முடியலனாலும் எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ நாள் தீபங்களை ஏற்றலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லோரும் ஏற்றுறாங்களான்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிடுவேன். எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாள் ஏற்றிட்டு நான் வந்து பூஜை பண்ணிவிடுவேன். ஹைட்ராபாது அந்த அக்கா, ஒரு அக்கா, மார்கழி மாதன்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மார்கழி மாதம் வந்து இதெல்லாம் தெரியாது. தமிழ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இந்த மாதம் இந்த சாமி கும்பிட்றது, இந்த மாதம் இந்த சாமி கும்பிட்றது, அதாவது எப்படி சொல்கிறது, இது லக்ஷ்மி பண்டிகை இது எல்லாமே நான் நல்லபடியாக கும்பிடுவேன். யுகாதி, அப்புறம் தசரா, பொங்கல், தீபாவளி இதெல்லாம் தெரியும். முருகருக்கு வந்து சிருஷ்டி ரோதம், அதாவது முருகருக்கு ரோதம் இருக்கிறது சரி, மார்கழி மாதம் பிரதோஷம் இந்த மாதிரி நாளுங்களெல்லாம், கிருத்திகை அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி, இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு, இந்த சாமிங்களெல்லாம் நமக்கு தமிழ் சாமிங்களை கும்பிட்றது சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. நான் வந்து எப்போவுமே வீட்டில் எல்லா சாமியும் வச்சு கும்பிடுவேன். ஏன்னா அது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும்போதே சாமி மாலை போட்டாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சொந்தக்காரங்க மாலை போட்டிருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு சாமிக்கிட்ட போய் அங்கே பஜனை பண்ணும்போது இருப்பேன், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. ஆனால் எங்கள் ஊர்லலாம் ஆல்மோஸ்ட் 4 மணிக்கு 5 மணிக்கு வில்லேஜ் இல்லையா, எந்திரிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் 7 மணிக்கே தூங்குறாங்க, 7 மணி வரைக்கும் தூங்குறாங்க. நிறைய பேர் தூங்குறாங்க, ஆனால் நிறைய பேர் எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்போது வந்துட்டு
சரி நமக்கு தான் வந்தேகம் வந்துடுச்சு. எனக்கு எப்பவுமே ஒரு டவுட்டு. மத்த நாள்லலாம் மார்கழி மாசம் தவிர மத்த நாள்லலாம் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றோம்ன்னு சொல்லிட்டு, நம்ம ஆரம்பிச்சாலும் அது சென்டர்ல தான் நிக்கும். இல்லன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். தீபங்களு கூட நின்னு எரியிறது கிடையாது. இப்போ 6 மணிக்கு ஏத்திட்டோம்னா 7:30 மணி வரைக்கும் 6 மணி சாரி 6 மணின்றேன். 5:30 மணிக்குள்ள ஏத்திட்டோம்னா 7:30 மணி வரைக்கும் எரிஞ்சிட்டுருக்கும். அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்கு சாமிங்களுக்கு. சொர்க்க வாசல் தொறக்குறாங்கன்னு சொல்றது சும்மா கிடையாது. எல்லா சாமி அருள் இருந்தா தான் நமக்கு அந்த டைம்ல வந்து காலையில 5:30 மணின்றது காத்து, எல்லா பனி பெய்யுறது எல்லாமே அவ்ளோ போயிட்டுருக்கும். அந்த விஷயத்துலயும் வந்து நல்லபடியா நின்னு தீபம் எரியிறது தான் ஒரு சந்தோஷமா இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, அது பண்டிகைன்ற மாதிரி தான் நம்ம செலப்ரேஷன் பண்றோம். தீபம் ஏத்தி பூஜை பண்றது. எல்லா லேடீஸ் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் நெறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில்ல வந்து எல்லாம் நெறைய பேர் லேடீஸு விநாயகர் கோயிலு வந்து விநாயகர், நாகத்தம்மா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து தான் ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஆனா, சின்னதா ஒரு ஷெட் மாதிரி போட்டிருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் சீட்டு போட்டு சின்னதா ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டு, அங்க படம் எல்லாம் வச்சு, ராமர், ஆஞ்சநேயர், விநாயகர் எல்லாம் வச்சுட்டு, ஹோமம் போட்டு பூஜை பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, இப்போ தானே திங்கட்கிழமை தான் பூஜை சாமான் எல்லாம் கழுவி ரெடி பண்ணிக்கிட்டேன். சும்மா ஊதுபத்தி, டஸ்ட்டு எல்லாமே விழுந்தாலும் அத தொடச்சிட்டு நீட்டா கிளீன் பண்ணிட்டு தான் தீபம் ஏத்துவேன். எனக்கு வந்து பாப்பா தான் வீடியோ பண்ணி குடுத்துட்டா. சொல்லிட்டு இருந்தா பாப்பா, "மம்மி நீ நீ எல்லா ஃபுல்லு பூஜை ரூமுக்கு நீயே மறைச்சிக்கிற மம்மின்னு" சொல்லிட்டு. "இனிமேல நீ எல்லா வேலைங்களும் முடிச்சு நீ வந்து வீடியோ கூப்பிடு என்ன எடுக்கிறதுக்குன்னு" சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன், "இதெல்லாம் வீடியோல நம்ம கிளீன் பண்றது எல்லாமே காமிச்சாதாம்மா நமக்கு வந்து திருப்தியா இருக்கு. இல்ல சும்மா டைரக்ட்டா விளக்கேத்துறது மட்டுமே காமிச்சா எனக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. இது மிஸ் ஆயிடுச்சே, இது மிஸ் ஆயிடுச்சேன்னு தோணுதும்மான்னேன். சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டுருந்தா. நான் வந்து எல்லாமே தீப ஆராதனை காமிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அ தீபா ஃபஸ்ட்டு பாப்பா எல்லாம் 2 நாளா பாப்பா தான் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். எனக்கு வந்து 3:30க்கே தான் எந்திரிப்பேன் எப்போவுமே. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு 4 மணிக்கே எந்திரிக்கிறதுன்றது லேட்டு தான். ஏன்னா நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சா தான் எனக்கு போர்ட்டிக்கோ வெள்ளிக்கிழமை மட்டும் கம்பல்சரி எப்போவுமே போர்ட்டிக்கோ கழுவிடுவேன். வியாழக்கிழமை கம்பல்சரி கழுவுவேன். அப்போ முடியலன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பா கழுவுனா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். சரி ஓகே எல்லாமே புதன்கிழமை நான் நார்மலா தீபம் ஏத்தி பூஜை பண்ணிட்டு, பூ இல்லன்னாலும் ஃபீலிங் ஆகும். ஐயோ! பூ இல்லையேன்னு தோணும். எப்பவுமே அப்படி ஆகுமான்னு கேட்டா, எப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. மார்கழி மாதம் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா அலங்கரிச்சுட்டு, நல்லா ரெடி பண்ணுவேன். அந்த ஒரு அக்கா ஹைதராபாத்லேருந்து அவங்க தான் சொல்லிக் குடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்க வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து ஒருத்தர் ஆந்திரா, ஒருத்தர் தமிழ். அவங்க வந்து இங்கே அவங்க ஹஸ்பண்ட் வேலை விஷயமா இங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த மாதிரி மார்கழி மாதம், "நீ 1 மாதம் ஃபுல்லா நீ கும்பிடலனாலும், உன்னால எத்தனை நாள் முடியுதோ, நீ 1 வருஷம் ஃபுல்லா கும்பிட்டதுக்கு சமமா 1 நாள் கும்பிட்டாலும் கும்பிட்டாலும், விளக்கேத்தி பூஜை பண்ணாலும், இந்த ஒரு மாசத்துல நீ பூஜை பண்ணப்பா எல்லா வருஷம் கும்பிடுற மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஏன்னா அந்த அக்காவும் அரக்க பறக்க தெலுங்கு, தமிழ் மிக்சிங் பாவம். நானும் அரக்க பறக்க கன்னடா, தமிழ் மிக்சிங்கு. அந்த அக்கா சொல்லிக் கொடுத்தது 10 வருஷம் முன்னாடி. ஏன்னா இப்ப அந்த அக்காவ நினைச்சு பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு இந்த சமைக்கிறது சரி, இந்த தமிழ் சொல்லிக் கொடுத்தது சரி எல்லாம் பிரியக்கா தான். எனக்கு வந்து இந்த ஊர்ல வந்து தங்கி எல்லாம் நல்லா உள்ளங்கள் அதாவது நல்ல உள்ளங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ல நான் இந்த ஊர்ல நான் நல்லா இருக்கிறேன்னா, அந்த அக்கா கொடுத்த தைரியத்துல தான் நான் இந்த ஊர்ல வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். நான் எல்லாம் எப்புட்றா இந்த ஊர்ல நான் வாழ்க்கை வாழ்றதுன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அந்த அக்கா எனக்கு சின்ன சின்னதா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சொல்லிக் குடுக்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த ஊர்ல தான் வாழ்ந்தாகணும். இதுதான் நம்ம வாழ்க்கை.
இங்கே தான் நம்ம இருந்தாகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து தமிழ் சரி, சமையல் சரி அந்த அக்கா தான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த அக்காவை கொஞ்சம் நம்ம வந்து பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணுன்றதுக்காகவே அப்புறம் தமிழுக்கு கற்றுக்கிட்டேன். எல்லாமே வந்து ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாம் நான் தமிழ் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு அம்மா சைடு அங்கே போனாலே தமிழ்நாடு ஸ்டைலில் நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரவாயில்ல நம்ம இருக்கிறதே நம்ம தலையெழுத்து எங்கே இருக்குதோ அங்கே தானே நம்ம வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டு 17 வருஷமாக நான் தமிழ்நாட்டிலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு நல்ல லைஃபு, நல்ல ஹஸ்பண்டு, நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடவுள் கொடுத்ததுக்கு நான் பண்ணுற பூஜை புனஸ்காரம் தான் எனக்குன்னு தெரிஞ்சுது. நான் சொல்ல விரும்புவேன். நான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன். நாம் கஷ்டப்பட்டால் தான் நமக்குன்னு ஒரு நல்லது கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து எல்லா விஷயங்களும் ஈஸியாக கிடைக்கணும்னு எப்போவுமே எதிர்பார்க்குறது கிடையாது நான் சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால தான் இப்போ கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதன்கிழமை ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு கொடுத்துட்டேன். சரி அதுக்கு நான் வந்து என்னோடய வீட்டில் என்ன காய் இருக்குதோ அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு போகலாம் சாயந்தரம் வாக்கிங் மாதிரின்னு சொல்லிட்டு மத்தியானமே சமைச்சிட்டேன். மத்தியானம் நான் இப்போல்லாம் மத்தியானத்துக்கே குழம்பு வைக்கிறேன். ஏன்னா வந்து குளிர் தாங்க முடியறதில்ல. இவ்வளோ 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கிறோம். அப்போ குளிர் தெரியுறதில்ல. இப்போ சாயந்தரம் தான் நைட் டைம் தான் குளிர் வருது. சரி ஒரு ஒரு தட்டைக்கா சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். சாப்பாடு வச்சுட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் குழம்பு சாப்பாடு எல்லாம் ஊற்றிட்டு எல்லாமே ஓகே. ஆனால் வந்து எப்படி கோஸு பொரியலே நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. பொரியல் மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பொரியல் எடுத்து சாப்பிட்டுட்டு ஓகே வியாழக்கிழமை நல்லபடியாக வாசல் எல்லாம் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தீபங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அலங்கரிச்சிட்டு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு மட்டும் ஏற்றிடுவேன். காலையில் வந்து 5:30 மணிக்குள்ளே நான் ஏற்றிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லபடியாக வந்து பூஜை முடிச்சுட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது வியாழக்கிழமை பூஜை நல்லபடியாக முடிச்சிட்டேன். அக்காவும் என்னோடய ஃப்ரெண்டுங்க 2 பேர் அதாவது நம்ம கம்பெனி ஆளுங்க தான் வந்தாங்க. என்னோடய மாமா கூட ஒர்க் பண்ணுற அண்ணங்களோட ஒய்ஃபு தான் வந்தாங்க. அவங்களுக்கு நாம் சரி எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே நானும் பேசிவிட்டு எப்படி அக்கா கோலம் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். டப்பி எடுத்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி போடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தம்பி வந்து பைக்கு முன்னாடி போர்ட்டிக்கோவில் விட்டுடுவான். அந்த பைக் இருக்கிறனால தான் என்ன ஆகுது போர்ட்டிக்கோ வந்து டெய்லி கழுவ முடியாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் கழுவிடுவேன். நான் வந்து இந்த ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேன். பாப்பா வேறு எனக்காக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நான் வந்து சாரீ பற்றி தான் தெரியாமல் இந்த சாரீ பற்றி ஏதோ சொல்லிவிட்டு வீடியோ எடுமா கொஞ்சம் எடுத்துகிட்டு வைன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து எனக்காக அவளும் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சாப்பாவும் நான் சாரீ கட்டுறதுனால தான் மம்மிக்கு சாரீ கட்டிட்டு எல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளும் ஹெல்ப் பண்ணுறான். சரி அதுக்கப்புறம் நானே போட்டிக்கா எல்லாம் கழுவிட்டு எல்லாம் வந்து இது பண்ணேன். பாப்பா மட்டும் அன்றைக்கி தீபங்களை மட்டும் சூப்பராக ரெடி பண்ணிச்சு. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது எல்லா வேலைங்களும் ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் வீட்டில். அப்போ தான் நம்ம கொஞ்சம் நல்லா ஜாலியாக நிம்மதியாக நமக்கு ஜாலியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கும் மனசுக்குள்ள உற்சாகமாக இருக்குது. எப்படி சொல்கிறது அதாவது நம்ம சாரீ கட்டிட்டு அந்த 4:30 மணிக்கு அந்த பூஜை பண்ணுறது 5:30 மணிக்குள்ளே அந்த 4:30 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு சாரீ கட்டிட்டு நம்ம லக்ஷ்மி கட்டாட்சமாக ரெடி ஆகிட்டு எப்படி அதையெல்லாம் நாங்கள் சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கோலமெல்லாம் போட்டுட்டேன். என்ன பண்ணுறது, வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டு பழகிட்டோம். அமாவாசைன்னு தெரியாமல் நானும் நல்லபடியாக கோலம் போட்டு துளசி கட்டை எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேனே. ஆஹா! என்னடா இது, நமக்கு அமாவாசைன்றது தெரியாமல் போச்சு. அக்கா தான் சொல்லிச்சு இன்றைக்கி அமாவாசைன்னு சொல்லிட்டு. நானும் போகிற வழியில எல்லாம் பார்த்தேன், எல்லோரும் விளக்கு வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போது பார்க்குறேன் தீபங்கள் எல்லாம் குளிர் வச்சதுக்கப்புறம் எல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அதாவது கோலம் எல்லாம் தண்ணி ஊற்றி அழைச்சிருந்தாங்க. சாமி கும்பிட்றவங்க வந்து போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதை பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக எல்லாத்தையும் அக்கா எல்லோரும் மாமா எல்லாம் சொல்லுவாங்க, செம்மண்ணில் தான் கோலம் போடணுன்ட்டு கொஞ்சம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போது மார்கழி மாதன்றதுனால ஜாலியாக சந்தோஷமாக எல்லா நாளும் கோலம் போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். சாரி கட்டிட்டு மட்டும் இந்த வாசல் கழுவுறது கொஞ்சம் இருக்குது. எல்லாமே நான் வாசல் எல்லாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு செடிங்களுக்கு எல்லாம் வந்து பூஜை கரெக்டாக முடிச்சிட்டேன். நமக்கு 5:40க்குள்ளே பூஜை நல்லபடியாக முடிஞ்சாலே போதும். பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது வந்து 4:30 மணி எந்திரிச்சாலே 4 மணி எந்திரிச்சாலே பிரம்ம முகூர்த்தம் தான் அது. நம்ம வந்து விளக்கேற்றணும். 6 மணி சூரிய உதிக்கிறதுக்குள்ளே நம்ம விளக்கேற்றினாலே போதும். அதாவது 40க்குள்ளே ஏற்றினா போதும். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எல்லா சாங்கியமும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே பூஜை பண்ணுவேன். நானும் சரி எதனா ஒரு பிரசாதம் செய்யலான்னு சொல்லி பார்த்தேன். சனிக்கிழமை நம்ம மந்தையோர் அதாவது குலதெய்வம் பூஜை தானே, சரி பண்ணலான்னு பார்த்தேன். முடியல. எந்திரிச்சு சரி போயிட்டு எல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, நல்லபடியாக பூஜை முடிக்கணும், லாஸ்ட்டு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவங்களோட பொண்ணு வந்துருந்தது வாடாமோன்னு சொல்லிட்டு வீடியோக்கு போஸ் கொடுத்தாச்சு. நானும் அவளும் பாப்பாவுக்கு வந்து யூடியூப்பில் போடுறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.